பெறுவதில் நாம் மிக முக்கியமான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன, இன்னைக்கு மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்க கல்வி என்பது எப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமாக ஆகிவிட்டதோ, மார்க்க கல்வி எப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமாக ஆகிவிட்டதோ, அதே மாதிரி தான் அந்த மார்க்கத்தை எடுக்கக்கூடிய அம்சமும் இன்னைக்கு முக்கியத்துவம் இல்லாத ஆகிடுச்சு. எப்படி? உதாரணத்துக்கு குறிப்பாக தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி தராதரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு பயான் செய்ய வருதா, ஒரு 4 புத்தகம் படிக்கிறாங்களா, அவங்களால ஏதாவது பேச முடியுமா, தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க மார்க்கத்தை பேசிட்டு போகலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. தவறு. மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் ஒருவர் மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் படித்து வைத்துக்கொண்டு மார்க்கத்தை முறையா விளங்காம, முறையா தெரியாம, தப்பும் தவறுமா மக்கள் மத்தியில போய் அந்த மார்க்கத்தை போய் கொண்டு போய் சேர்க்கிறான்னு சொன்னா, அது பாரதூரமான குற்றத்தை, பாவத்தை அவருக்கும் ஏற்படுத்தும், அவரை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே மார்க்க கல்வியை எடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். என்ன பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், வல்லதி பஅஸ பில் உம்மiyyin ரசூலன் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி ஸக்கிஹும் யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம. அல்லாஹ் சொல்றான், இத்தூதர் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுத்தார்கள் நல்லா சொல்றோம். அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியாக இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள். எனவே மார்க்கத்தை முறையாக கற்றறிந்தவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் மக்கள் 2 நிலைகளில் வருவாங்க. ஒன்று மார்க்கத்தை அறிந்தவர்கள், இரண்டாவது மார்க்கத்தை அறியாதவர்கள். மார்க்கத்தை அறிந்தவர்கள் மீது உள்ள கடமை என்ன, அறியாதவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அறியாதவர்கள் மீது உள்ள கடமை என்ன, அறிந்தவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அஹ்ல திக்ர்னு சொன்ன, அஹ்ல திக்ர் எதை குறிக்கிறது, குர்ஆனை குறிக்கிறது. குர்ஆன் சொல்ல ஆட்டோமேட்டிக்கா ஹதீஸும் வந்துடும். இப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் அறிந்த கற்றறிந்த கல்விமான்கள் இருப்பாங்களே, அவரிடத்தில் நீங்கள் அறியாத விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது கத்திரிக்காவை பத்தி பேசல, கத்திரிக்காய் விளையாட, தக்காளி விளையாடுற பத்தி பேசல. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், கல்விமான்களை குறித்து சொல்லும் போது, நீங்கள் அறியாதனா என்ன, மார்க்கத்தில் நீங்கள் அறியாத விஷயத்தை கல்வி அறிந்த மார்க்கத்தை தெரிந்த மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ கல்வியாளர்கள் மீது முறையான கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கல்வியை அறியாதவர்களோட கடமை என்ன, முறையாக கற்றறிந்தவர்கள் கல்வி எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுடைய உம்மத்தில் பல பேர் என்ன, இது விஷயத்திலையும் புறம்போக்காக இருக்கிறத பார்க்கணும். என்ன செய்கிறாங்க, யார் பயான் பேசினாலும், யார் எதையாவது சொன்னாலும் உடனே அவங்கள பெரிய ஆளுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட மார்க்கத்தை இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கத்தை முறையாக அறியாமல், சரியாக புரிந்து கொள்ளாமல், தப்பும் தவறுமா பல விஷயங்களை தீர்ப்பாக கொடுத்து தானும் வழிகிடுறாங்க, பிறரையும் வழிகெடுக்கிறாங்க. அதுதான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யக்பிது ஹாதல் இல்ம இன்திதாஅ யன்தபி மின் சுதூர் ரிஜால் வலாக்கின் யக்பிது இல்ம பிகப்தில் உலமா ஃபஇதா லம் யப்தி ஆலிம் இத்தகத الناس رؤوسا جهال فافتوا بغير وضلوا واضلوا. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேறு சில ஹதீஸ்கள், கியாமத் நாள் நெருங்க என்ன ஆகும்னா, இந்த மார்க்க கல்வி உயர்த்தப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கியாமத் நாளுக்கு நெருக்கமாக ஆக மார்க்க கல்வி உயர்த்தப்படும். ஏன், கியாமத்து நாள் எப்போ ஏற்படும்னா, தீயவர்கள் அதிகமாகிடுவாங்க, நல்லவர்கள் குறைஞ்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த கியாமத்து ஏற்படக்கூடிய அந்த நெருக்கத்தில் நல்லவர்கள் மரணித்தே விடுவாங்க. இப்போ தீயவர்கள் இருக்கும் போது தான் என்ன ஆகும், கியாமத்து ஏற்படும். அதற்கு முன்னாடி என்ன, நல்லவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள், தீயவர்கள் அதிகமாகிட்டே போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க கல்வியை ஒரே அடியா இந்த உலகத்திலிருந்து உயர்த்திட மாட்டோம், மக்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரே அடியா எடுத்துட மாட்டோம். மாறாக அல்லாஹ் மார்க்க கல்வி எப்படி எடுக்கிறான், மார்க்கத்தை சுமந்த கல்விமான்களுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கணும். மௌத்தை கொடுப்பதினால் அவங்கள்ட்ட இருந்து கல்வி என்ன செய்யப்படும், எடுத்துக்கப்படும். அப்போ நமக்கு என்ன வருது, இந்த ஹதீஸ்ல முதல் விஷயம் பார்க்குறோம், மார்க்க அறிஞர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. தமிழ் பேசக்கூடிய மக்களில், குறிப்பாக இந்த தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்க அறிஞர்களை பற்றி எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது.
அவங்களுக்கு என்ன 4 மேகசினை படிக்கணும், 4 புத்தகம் படிக்கணும், அதில் அவங்களுக்கா என்ன புரியுதோ அதுதான் என்ன மார்க். எந்த அளவுக்கு நீங்கள் ஆகி போச்சுன்னா, இன்னும் சில பள்ளிகளில் பார்க்குறோம், காலைல உட்காடுறாங்க, குரானுடைய ஒரு ஆயத்தை உட்காந்து படிச்சுட்டு மேலே பார்க்குறாங்க, பார்த்து எதுவும் தஃப்சீர் பண்ணுறோம். குரானுக்கு தஃப்சீர் எடுத்துக்கு நீங்கள் வந்து ஹதீஸை பார்க்கணும், குரானுக்கு தஃப்சீர் பண்ணுறதுக்கு சஹாபா விளக்கத்தை பார்க்கணும், குரானுக்கு தஃப்சீர் பண்ணுறதுக்கு நீங்கள் தாபியங்களுடைய விளக்கத்தை பார்க்கணும், குரானுக்கு தஃப்சீர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், லாங்குவேஜை பார்க்கணும், அரபி மொழியை பார்க்கணும், இலக்கணத்தை பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ மேலே பார்த்து தஃப்சீர் பண்ணுறாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா குரானுக்கு விளக்க உரை வேட் டு வேட்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குரானுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் சொல்லி கொடுத்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்படி மார்க்கத்தை முறையாக அணுக வேண்டிய முறையில் என்ன செய்யலை, அணுகிறதே இல்லையே. குரானுக்கு எப்படி நீங்கள் தஃப்சீர் கொடுப்பீங்க? இப்போ ஒரு ஆயத்து வருது, குரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானுஹும் பிஸுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். 6வது அத்தியாயத்தில் 82வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமான பாவத்தோடு, துல்முன்னா அநீதி, அநீதியோடு கலந்து விடாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அபயப்பட்டவர்கள், அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், யார் ஈமான் கொண்டுட்டு ஈமான அநீதியோடு பாவத்தோடு கலக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் அபயப்பட்டவங்க, அவங்க தான் நேர்வழியில் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை நீங்க பார்த்தீங்கன்னா அரபி டிக்ஷனரி எடுத்து எங்கேயுமே துலும் என்ற வார்த்தைக்கு ஷிர்க்லாம் அர்த்தம் வரவே வரல, எங்கேயும் கொடுக்கல. துலும்னா அநீதி, பாவம் தான் இருக்கும் டிக்ஷனரி, அதுதான் அரபி அகராதி பொருள். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தாய்மொழியை, அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டுட்டு ஈமான பாவத்தோட கலக்காம இருக்கணும்ன்றான், அப்போதான் நேர்வழியில் இருக்க முடியும்ன்றான், அநீதியோட கலக்காம இருக்கணும்ன்றான், அப்போதான் நேர்வழியில் இருக்க முடியும்ன்றான். மனுஷன் தானே, பாவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாது தானே, இப்போ நாங்கள் எப்படி இருந்து தப்பிக்கிறதுன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தப்பாக விளங்கிட்டீங்க. இந்த இடத்துல துல்ம் என்பது, அநீதி என்பது பொதுவான அநீதியை குறிக்கல, பொதுவான பாவத்தை குறிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய மாபெரும் அநீதின்னு சொல்றானே, அந்த ஷிர்க்கை பத்தி இது பேசுது. ஈமான் கொண்டு ஷிர்க்கை கலந்தா நேர்வழியில் இருக்க முடியாது, அதை பத்தி தான் இந்த வசனம் பேசுது என்று விளக்கம் சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குது, அரபி மொழி தெரிஞ்சா மட்டும் ஒருத்தர் என்ன செஞ்சிட முடியாது, குர்ஆனை முறையா விளங்கிட முடியாது. அப்ப அரபி மொழியே தெரிஞ்சா குர்ஆனை விளங்க முடியாதுன்னா, குர்ஆனுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொன்னா குர்ஆனுக்கு விளங்கிடுமா? நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க, குர்ஆனை பத்தி மார்க்கத்தை பத்தி பேசணும்னா வர்றதில்லை, முறையா கல்வி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தா கேட்கறது இல்லை. என்ன பண்றாங்க, ஷார்ட் கோர்ஸ், சின்ன ஒரு 3 மாசத்தில் ஆலிமாவது எப்படி, வீட்டிலிருந்தே ஆலிமாவாக மாறுவது எப்படி, ஆலிமாகுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நிறைய பேர் ஆலிமாக்க விட்டு இருக்கிற ஃபித்னா போதாது இன்னும் ஒன்று கிளப்பி விட்டுறாங்க. ஆக நிமிக்கலாம் ரொம்ப பாரதூரமான விஷயம். இல்ம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. மார்க்க கல்வி என்பது ஏதோ நம்ம அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இலகுவாக்கி இருக்கிறான், இதை புரிந்து கொள்வதை இலகுவாக்கி இருக்கிறான், யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் அறிந்து கொண்டு மொத்தமா மார்க்க எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறது தவறு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் மார்க்க அறிஞர் ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 பேர் காரில் உட்காந்து பேசிடுறாங்க, மார்க்கத்தில் இதுதான் மார்க்க தீர்ப்பு. நீங்க அப்படி ஆகி போச்சு. அப்போ மார்க்க விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொல்றாங்க பாருங்க, ஃபமன் கான இல்முஹு மின் கிதாபி ஃபஹது அக்ஸர் மின் ஸவாபி. யாருடைய இல்மு, யாருடைய கல்வி சுயமாக இருக்குமோ, சுயமாக கற்றுக்கொள்வார்களோ அவங்களிடத்துல தவறு சரியை விட தவறுகள் தான் அதிகமா நிகழும். உலக கல்வியோட பாருங்க எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவர் போலி மருத்துவர்னு தெரிஞ்சா யாரும் அங்க போக மாட்டோம். ஒரு உலக கல்வியில் ஒருத்தன் போலின்னு தெரிஞ்சா அவனை அலட்சியப்படுத்துவோம், அவனை விட்டு விலகிடுவோம். ஆனா மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தகுதி தராதரமே கிடையாது. போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுட்டு பயன் பண்ண முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த நிலை இல்லை. மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அதை முறையாக கற்றுருக்காங்களா, சரியாக சொல்கிறாங்களா, அதுக்கான அளவுகோல் என்ன, அவங்க சொல்லக்கூடிய கல்வி சொந்த சரக்காக இருக்காது, சுய கருத்தாக இருக்காது. அஹ்லு சுன்னாவுடைய கல்வி எடுத்து சொல்லுவாங்க, இப்படித்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க, இப்படித்தான் தாபீன்கள் விளங்குனாங்க, இதைத்தான் மார்க்கறிஞர் காலங்காலமாக விளக்கமாக கொடுக்குறாங்க, இதுதான் அதுக்கான விளக்கம், இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய பாதை என்று சொல்லுவாங்க. இந்த முறையில் இருந்தால் தான் நாம் எடுக்கக்கூடிய கல்வி சேஃபாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே,
தவறா தீர்ப்பு கொடுக்கவங்கிட்ட மார்க்க முறையா அறியாதவங்கிட்ட போய் மார்க்க தீர்ப்பை கேட்பாங்க. அவனுக்கே ஒழுங்கா மார்க்கம் தெரியாது. அவன் தான் தப்பா தீர்ப்பு கொடுத்து தானும் வழிகெடுவான், பிறரையும் வழிகெடுப்பான். அப்ப அவன் பேச்சை நம்பி போறவங்களுக்கு அந்த பாதிப்பு. அங்க போய் அல்லாட்ட சொல்ல முடியாது, இவன் சொன்னார நான் கேட்டேன் அப்படின்றலாம். நல்லா அறிவை கொடுத்துருக்காங்க, முறையான கல்வி எடுக்கின்ற முறையை எல்லாம் தெரியப்படுத்திருக்காங்கல்ல. அது நம்ம குற்றம், நம்ம தான் அதை தேடி போனோம். மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அது சரியான இடத்துல கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். மார்க்கத்தை சரியா விளங்கி இருக்கிறவங்க, அஹ்லு சுன்னா கொள்கையை உறுதியா விளங்கி இருக்கிறவங்க, அவங்க எடுத்து சொல்றாங்கன்றதை பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் நமக்கு அதுவும் என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக நிமிக்கதோடைய மார்க்க ஆதாரங்களை விளங்குறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், மார்க்க ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், ஆதாரம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ஆதாரத்தை கொண்டு வரதா தான் இந்த ஆதாரம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். இது யாரால பார்க்க முடியும், எல்லாரால முடியுமா? முடியாது. மார்க்கத்தில் பல துறைகள் இருக்கு. ஃபிக்கு துறை, உசூல் ஃபிக்கு துறை, அதே மாதிரி லொகாவுடைய ஒரு துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கீதான்ற ஒரு துறை, இப்படி இருக்குது. அதில் ஒரு துறை என்ன, ஹதீஸ் கலையை பற்றி உள்ள துறை. அப்போ ஒரு ஹதீஸ் சரியா பலகீனமான்றதெல்லாம் என்ன, அந்த துறையை சார்ந்தவங்களால பார்க்க முடியும். பொதுமக்கள் என்ன ஒரு விஷயத்தை படிச்சுட்டு முடிவுக்கு வந்துட முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கணும், முதல்ல ஆதாரம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன, அந்த ஆதாரம் சரியாக இருந்தாலும் அந்த ஆதாரம் இந்த விஷயத்திற்கு பொருந்தி போகுதான்னு பார்க்கணும். இதைத்தான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க. திரும்பிதில் வரக்கூடிய ஹதீஸ், அண்ணன் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஅ ஃபதவத்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுத்தார்கள், ஒது செய்தார்கள். ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் வாந்தி எடுத்தாங்க, அப்புறம் ஒது செய்தார்கள் வருது. இப்போ இந்த ஹதீஸை படிச்சு ஒருத்தவங்க வரைக்கிறாரு, அப்போ வாந்தி எடுத்தா ஒது முடிஞ்சிடும் போல, அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒது செஞ்சாரு, ஆகவே வாந்தி எடுத்தால் ஒது புரிந்துவிடும் என்று ஒருத்தர் சொல்றாங்கன்னா இது தவறான புரிதல். அவர்கிட்ட நம்ம சொல்றோம், இது நீங்க சொல்றது தவறு. இல்லையா, ஹதீஸ் அப்படித்தானே இருக்குது. ரசூலுல்லாஹ் வாந்தி எடுத்தாங்க, பிறகு ஒது செஞ்சாங்கன்னு வருது, அதனால இதுதான் சரின்னு வாதிட்டாருன்னா அது தப்பான வாதம். ஏன்? முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தனிப்பட்ட ஒரு செயலை வைத்து நம்ம மார்க்க சட்டத்தை சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்துல ஒன்று சொல்லப்படுதுன்னா அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஒருவர் ஒழு செய்ததற்கு அப்புறம் காட்டு பிடித்தால் ஒழு முறிஞ்சிடும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கு. வாந்தி எடுத்தால் ஒது முறிஞ்சிடுறதுக்கு தெளிவான ஆதாரம் கிடையாது. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது, இந்த இடத்துல ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் வாந்தி எடுத்ததற்கு அப்புறம் ஒழு செஞ்சாங்கன்னா இது ஒழுவை முறிக்கிறதுக்காக சரி, ஒழு முடியாததுனால. ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் வாந்தி எடுப்பதினால் ஒழு முறிந்து விடும்னா வாதம் வைக்கணும், ஒரு ஆதாரமோ சட்டம் சொல்லலை. அப்போ மார்க்க ஆதாரங்களை எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில விளங்குறோம். அதற்கென்று சில விதிகள் இருக்குது, அந்த விதிகளை அணுகித்தான் நம்ம என்ன செய்யணும், மார்க்க ஆதாரங்களை விளங்கணும். அப்படி இல்லைன்னா இது என்ன ஜூலை மாசமா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பான், வைக்கவே இல்லாமல் ஆகஸ்ட் மாசத்துல வேற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு நாங்கள் அன்னைக்கு ஆய்வு அப்படி பண்ணோம், இன்னைக்கு இப்படி ஆய்வு பண்ற மாதிரிலாம் எவ்வளோ கூத்துக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்? முறையற்ற கல்வியில ஒரு உறுதித்தன்மை இருக்க, தடுமாறிட்டே இருக்கும். முறையான கல்வியை பெற்றவங்கிட்ட ஆதாரங்கள் சரியான விதிகளின் அடிப்படையில் இருக்கும். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா அங்க முரண்பாடுகளை பார்க்க மாட்டோம். ஆக நிமிக்கல்லாவுடைய இது மாதிரி மார்க்கத்தை விளங்கறதுக்கு நிறைய விதிகளும் நிறைய அணுகுமுறைகளும் வழிமுறைகளை மாற்றி சொல்லணும். அந்த அடிப்படையில் இருந்து நம்ம மார்க்கத்தை விளங்கினாதான் நாம சரியான முறையில மார்க்கத்தை விளங்கி கொள்ள முடியும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாத விஷயத்த எல்லார்ட்டையும் போய் கேளுங்க. நல்லா சொல்ல யார்கிட்ட கேட்க சொல்றான், அஹ்ல திக்ர்னா குர்ஆனின் சுன்னாவின் முறையாக கற்றறிந்த கல்விமான், அவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நல்லா சொல்றோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மார்க்கத்தில் மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி அதை புறக்கணிக்காம அதன் மீது ஆர்வப்பட்டவர்களாகவும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை விளங்கி அதை சரியான ஒன்றை எடுக்கக்கூடிய வாய்ப்பினை உங்கள் அனைவருக்கும் தந்தருவனாக. ஆனால் அக்கூலு கௌலி ஹாதா வலக்கும் லிசாயில் முஸ்லிமீன் வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் லிசாயில் முஸ்லிமீன் வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.